ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு வெஜ்ஜஸ் செய்யலாம். ஸோ இது வந்து மொத்தம் 3 ரெசிபி இருக்குது. நான் இதில் ஒரு ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு 8ஆக கட் பண்ணிக்கோங்க. 8ஆக கட் பண்ண பிற்பாடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ அதில் வந்து உப்பு கலந்துக்குங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுவோம். ஸோ இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃபாக்கில். ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு. இதை வந்து நான் வடிகட்டி ஒரு பாஸ்கெட்டில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பாஸ்கெட்டில் எடுத்து வச்ச பிற்பாடு அது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒட்டிங்கன்னா அதே சொந்தமாகவே ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம வந்து எடுத்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சிடும் முதலாவது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுச்சிட்டிங்கனாக்கா அது தண்ணியெலாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 2. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம சீசனிங் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆனியன் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஒரிகானோ இல்லைனாக்கா ஹெர்ப்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பப்ரிக்கா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தண்ணி வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்மளோட வந்து ஹெர்ப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட சீசனிங் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடும். இப்போ ஸ்டெப் 3. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம கிழங்கு பொரிக்கிறதுக்கு பட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு போய்ப்போம். ஸ்டெப் 3. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது பதமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பட்டர் வந்து அழகாக மிக்ஸ் பண்ணிச்சிங்க. இப்போ தண்ணி வச்சுருவோம். இப்போ ஸ்டெப் 4, 4வது ஸ்டெப்னா நம்ம பொரிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா ட்ரையாகவே நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களேன். ஸோ இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். சூடான எண்ணெயில் உருளைக்கிழங்கை வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பட்டர் செஞ்சிச்சுல, ஸோ அந்த பட்டர் அந்த மாவில் வந்து உருளைக்கிழங்கை வந்து எல்லாம் கோட்டிங் பண்ணுற மாதிரி ஸோ எல்லாம் திருப்பி போட்டு எடுத்து சூடான எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து லோவாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் நம்ம ஒட்டாதபடி கொஞ்சம் தூரமாக போட்டிங்கனாக்கா அது நல்லா ஃப்ரை ஆகும். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்தனால உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம மேலே தான் இந்த கிறிஸ்பியாக குக் பண்ணி எடுக்கிறோம் வெஜ்ஜஸை. ஸோ நம்மளுக்கு வந்து கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்பப்போ நீங்கள் திருப்பி போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பகுதி வந்து சரியாக வேகலையோ ஸோ அது மாதிரி பார்த்து ஸோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். நான் இன்னது திருப்பி போட்டிருக்கேன். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து 3 விதமாக நம்ம சமைக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணி போடணும். இப்போ பாருங்களேன், எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு கிச்சன் டவலில் தனியாக வடிகட்டிச்சிடும் எண்ணெயை. அவ்வளோதான், நம்மளுடைய வெஜ்ஜஸ் பொட்டேட்டோ இஸ் ரெடி. இது காஃபியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். காஃபி டீயோட டீ டைமுக்கு. Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. Love you all.